Hi friends, நம்ம YouTube channel monetization ஆனதுக்கு அப்புறம் நம்ம YouTube channelல எவ்வளவு views போகுதோ அத பொறுத்து தான் நமக்கு ரெவென்யூ அப்படிங்கிறது ஒன்னு கொடுப்பாங்க. இந்த ரெவென்யூல பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோக்கு எவ்வளவு ரெவென்யூ கொடுப்பாங்க, நார்மல் வீடியோக்கு எவ்வளவு ரெவென்யூ கொடுப்பாங்க, அதுக்கு அப்புறமா லைவ் வீடியோஸ்க்கு எவ்வளவு ரெவென்யூ கொடுப்பாங்க அப்படினு உங்களுக்கு ஒரு டவுட்டாவே இருக்கும். monetization ஆனா எவ்வளவு கிடைக்கும், ஒருவேளை இவ்வளவு கிடைக்குமோ, ஒருவேளை இவ்வளவு தான் கிடைக்குமா அப்படினு நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட் எல்லாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மல் வீடியோ எடுத்துக்குவோம். நார்மல் வீடியோ எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா 1000 வியூஸ்க்கு இவ்வளோ RPM அப்படின்னு சொல்லி உங்கள் சேனல்லே போட்டிருக்கும். நீங்கள் அனலிட்டிக்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் RPM எவ்வளோ இருக்குது, CPM எவ்வளோ இருக்குது. அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரெவென்யூ அப்படிங்கிறது ஒன்று வரும். அதாவது 1000 வியூஸுக்கு. இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன சேனல் இப்போ தான் மானிட்டைசேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட RPM 0. somethingல தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் 1000 வியூஸ் போச்சுன்னா அந்த RPM எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெவென்யூ வரும். இப்போ உங்கள் சேனலில் ஒரு வீடியோ 1000 வியூஸ் போயிருக்கு, உங்கள் RPM எக்ஸாம்பிள் ஒரு $1 வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு 1000 வியூஸுக்கு $1 தானே கிடைக்கணும். சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ் போயிருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா $1 வந்திருக்காது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் 1000 வியூஸ் போயிருக்கலாம், அந்த 1000 வியூஸில் ஒரு 800 வீடியோஸுக்கு மட்டும்தான் ஆட் ஷோ ஆயிருக்கும். அந்த ஆடுக்கு மட்டும்தான் அவங்க ரெவென்யூ கொடுப்பாங்க. சும்மா வியூஸ் இவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க ரெவென்யூ கொடுக்க மாட்டாங்க. உங்கள் வீடியோஸில் எவ்வளோ வீடியோஸுக்கு ஆட் ஷோ ஆயிருக்கு, அதாவது வாட்ச் பண்ணுறவங்க இத்தனை பேர் அந்த ஆடை பார்த்துருக்காங்க, அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு ரெவென்யூங்கிறதே ஒன்று கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்கள் வீடியோ பார்க்குறேன், பார்த்ததும் எனக்கு ஆடு ஷோ ஆகுது, அதுக்கான வியூஸும் உங்களுக்கு ஏறிடுச்சு, அந்த ஆடுக்கான ரெவென்யூ உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரும்ப அடுத்த நாள் நான் உங்கள் வீடியோ பார்க்குறேன், எனக்கு ஆடே ஷோ ஆகலை. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வியூஸ் மட்டும்தான் எங்களுக்கு ஆட் ஆகும், அந்த ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 1000 வியூஸ் போயிருக்குன்னா ஒரு 200 பேருக்கு இந்த மாதிரி ஆடு வராட்டினா அந்த 200 பார்த்தீங்கன்னா எடுத்துக்காது. அந்த 800 வியூஸுக்கு எவ்வளோ ரெவென்யூ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது இந்த நார்மல் வீடியோ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ. ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வியூஸ் போகும், ஆனால் அதுக்கு ரெவென்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 0.01 அவ்வளோதான் இருக்கும். எல்லாருக்குமே அவ்வளோதான் இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் 0.032 அந்த மாதிரி சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்கு $1 அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே இருக்காது. எல்லாருக்குமே 0. somethingல தான் இருக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தனியாக ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு தனியாக ஃபண்டு கொடுப்பாங்க. இந்த 0.01 இல்லாமல் அதுக்கு தனியாக ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க. அது எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கும் கரெக்டாக தெரியாது, ஏன்னா எனக்கு இது வரைக்கும் அது வந்ததில்லை. இந்த ஷார்ட்ஸ் வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கும் தனி RPM இருக்கும். நார்மல் வீடியோவுக்கு தனி RPM, ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தனி RPM. அதே மாதிரி லைவ் வீடியோ, இந்த லைவ் வீடியோவுக்கும் தனி RPM கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் சேம் நார்மல் வீடியோ மாதிரி தான். உங்கள் வீடியோஸ் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அந்த RPM எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரெவென்யூ கொடுப்பாங்க. அது இல்லாமல் தனியாலாம் தரமாட்டாங்க. ஓகேங்களா, இப்போ சொன்ன இந்த 3 விஷயத்திலேருந்து எல்லாருக்குமே ரெவென்யூ கிடைக்கும். அதுக்கு அடுத்ததான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் பட்டன், அதுக்கப்புறம் சூப்பர் தேங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தனி இதில் வரும். இப்போ என்னோட சேனலில் உள்ள வீடியோஸுக்கு யாராவது சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டு மட்டும் தனியாக காமிக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ரெவென்யூ இதிலே காமிச்சிருப்பாங்க, சூப்பர் தேங்க்ஸுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி. யாருமே அதிகமாக இந்த சூப்பர் தேங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சில சேனலில் அவங்க இதை யூஸ் பண்ணி வாங்கினா உண்டு. அதாவது நம்ம ரீசெண்டாக சொன்ன மாதிரி ஒரு கமெண்ட்டுக்கு $40 அந்த மாதிரி. இப்போ நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கொஸ்டின் கேட்குறீங்க பார்த்தீங்க, அதுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன்ல, அந்த மாதிரி ஒரு சேனலில் ஒரு ரீப்ளைக்கு $40 வாங்கிட்டு இருக்கேன். நீ சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி நான் ரீப்ளை பண்ணுறேன். அது எந்த சேனல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி பண்ணுற அவங்களுக்கெல்லாம் இந்த சூப்பர் தேங்க்ஸ்லேருந்து ரெவென்யூ கிடைக்கும். இந்த சூப்பர் தேங்க்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீடியோ நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, உங்களுக்கு எதாவது தரணும்னு தோணுது அப்படிங்கிற பட்சத்தில் பண்ணுறது தான் இங்கே சூப்பர் தேங்க்ஸ். அது யாரும் பண்ண மாட்டாங்க. நீ சூப்பர் தேங்க்ஸ் பண்ணு, நான் பண்ணுறேன், அந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம் அவர் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெவென்யூ. இப்போ இந்த ரெவென்யூ டீட்டெயில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நிறைய பேர் யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் பண்ணது என்ன நினைப்பாங்கன்னா, இனி மானிட்டைசேஷன் ஆச்சு, இனி பார்த்தீங்கன்னா நல்லா ரெவென்யூ வரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ரெவென்யூ வரும், நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இதுலேருந்து அவ்வளோ ரெவென்யூ வரவே வராதுங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா யூடியூப்லேருந்து நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக யூடியூப்லேருந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபாலோவர்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரியான கண்டென்ட்டு, நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதுலேருந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூடியூப்பில் கொஞ்சம் முன்னேறுதுங்கிறது ஒரு லக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், எந்த சேனலுக்கு வராது அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இன்றைக்கி ஒரு வியூஸ் போயிருக்குன்னா நாளைக்கு திடீர்னு பார்த்தா 1K 2Kனெல்லாம் போயிருக்கும். அப்படியே அது பார்த்தீங்கன்னா பெரிய சேனலாக மாறிடும். அதனால் நீங்கள் இந்த யூடியூப் சேனலை மட்டும் நம்பி இருக்காதுங்க. இந்த யூடியூப் ஒரு சைடில் வச்சுக்கோங்க, அது ஒரு சைடு இன்கமாக வச்சுக்கோங்க. மெயினாக இருக்கிறத நீங்கள் வேறு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.